ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் வந்துட்டு ஒரு சவரன் நகை இருக்குது அப்படின்னா, அந்த நகையை வச்சு நம்ம எப்படி ஒரு 10 சவரன் நகை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம புதுசாக நகை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஐடியாஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு சவரன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நகையை அடகு வச்சுட்டு நம்ம வந்து புது நகை வாங்க முடியும். இந்த மெத்தட் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் காமிக்க போகிற இந்த ஜுவல் வந்துட்டு நான் என்னோட ஒரு 3 சவரன் நகையை வந்து அடகு வச்சுட்டு இந்த 2 சவரன் நகை வந்து நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சரவணா செல்வரத்னம்ல வாங்கியிருக்கேன். இது வந்து டோட்டலாக 2 சவரன். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4%. இதோட பில் எல்லாமே நான் வந்துட்டு இந்த ஜுவல்லோட லோன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வாங்கினேன், வேஸ்டேஜ் எவ்வளவு, நான் எவ்வளோக்கு இதை வந்துட்டு அடகு வச்சேன், அதை எப்படி நான் திருப்பினேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு சவரன் வச்சு நம்ம எவ்வளோ நகை வாங்க முடியும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 3 சவரனை அடகு வச்சு 2 சவரன் வாங்கியிருக்கேன். ஒரு சவரன் அடகு வச்சு நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்றதுக்கான கால்குலேஷன் வந்து நான் இப்போ சொல்கிறேன். நான் சொல்ல போகிறது வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ஸ், கனரா பேங்க் அண்டு ஐஓபி பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸில் நம்ம வந்துட்டு ஜுவல் அடகு வச்சா நமக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் நான் சொல்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே அடகு வச்சு நம்ம இன்னொரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட் செக்டரில் போய் நம்ம வைக்கவே கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு அமௌண்ட் நிறைய கொடுப்பாங்க. பட் நம்ம திருப்பும் போது நம்மளால திருப்ப முடியாது, நகையை திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ எப்போவுமே நம்ம கவர்மெண்ட் செக்டரில் போகிறது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கனரா பேங்க், ஐஓபி பேங்க், இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸை பற்றின டீட்டெயில் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய நகையை அடகு வச்சு புது நகை வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம எந்த கடைக்கு போகிறோம், எவ்வளோ வேஸ்டேஜில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செயின் வந்துட்டு நான் ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேன். இது வந்து கரெக்டாக 1 சவரன். இந்த 1 சவரன் செயினுக்கு நான் எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு 12% வந்து வேஸ்டேஜ் கொடுத்தேன். இப்போ நான் இந்த செயினை கொண்டு போய் நான் அடகு வைக்கிறேன் அப்படின்னா 1 சவரன் அடகு வச்சுட்டு என்னால் எவ்வளோ கிராம்ஸில் புது நகை வாங்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவர்மெண்ட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 5700 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஐஓபியில். ஆக்சுவலி நான் வந்து கனரா பேங்க்கில் நவம்பர் மந்த்து நான் பழைய நகையை வச்சுட்டு இந்த புது நகை வாங்கும்போது எனக்கு வந்து 5100 ரூபாய் தான் கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு 5700 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு வந்துட்டு 5700 ரூபாய். இப்போ நம்ம ஒரு சவரன் அடகு வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னா 45,600 ரூபாய் வரணும். பட் அப்படியே அதை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எப்போவுமே நம்ம கொடுக்குறதுலேருந்து 1% அமௌண்ட் வந்து அவங்க லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ 7 கிராம்ஸ்க்கு தான் அவங்க வந்துட்டு நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ 7 கிராம்ஸ்க்கு வந்து 40,000 ரூபாய் நமக்கு தருவாங்க. இந்த 40,000 ரூபாய் வச்சு இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நம்மளால் எத்தனை கிராம் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னோடய கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8020 ரூபாய். நேற்றை விட 45 ரூபாய் நமக்கு வந்து கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8020 ரூபாய் 1 கிராம். இந்த 40,000 ரூபாய் வச்சு நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 4.5 கிராம் அளவுக்கு நம்மளால் கோல்டு வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 4 கிராம் கோல்டுக்கு வந்துட்டு எவ்வளோ கோல்டு ரேட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 32,080 ரூபாய் வரும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு 12% போடுறோம் அப்படின்னா, ஏன்னா ஜிஆர்டி போனீங்கன்னா கண்டிப்பாக 12% கம்மியாக எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அதனால் நான் 12% போட்டிருக்கேன். 12%ஓட வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா 3849 ரூபாய் வருது. ஸோ கோல்டோட ரேட்டும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் மட்டுமே சேர்த்து எனக்கு 35,929 ரூபாய் வருது. இந்த செயின் வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கினேன். 12% தான் வேஸ்டேஜ். ஸோ அதனால் அதை எக்ஸாம்பிளாக வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இப்போது 12% வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3849 ரூபாய் வருது. ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு 2 மட்டும் சேர்த்து 35,929 ரூபாய் வருது. இதோட ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 1077 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக 37,006 ரூபாய் வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 37,000 ரூபான்னு வச்சுக்கலாம். நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து 40,000 ரூபாய்.
அதை வச்சு நம்ம 1/2 சவரன் வாங்கணும், அதாவது 4 கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 37,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ வேஸ்டேஜில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து 4 கிராம் தான் வாங்க முடியும். அதுவே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஜுவல்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம், அந்த மாதிரி கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 1/2 கிராம் 1 கிராம் எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா இது சரவணா செல்வரத்னமில் வாங்கியிருக்கேன். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4% தான். இது வந்துட்டு நான் நவம்பர் மந்த்து செயினை அடகு வச்சுட்டு வாங்கும்போது இதில் கோல்ட் ரேட் வந்து அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 7,100 ரூபாய் சம்திங் தான் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு என் கையில் 1,20,000 ரூபாய் இருந்தது. என் பழைய நகை அடகு வச்சு 1,20,000 ரூபாய் இருந்தது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் 2 சவரன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜிஆர்டிக்கு போகாமல் சரவணா செல்வரத்னம் போனேன். அங்கே தான் எனக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தது. இதே செயினுக்கு ஜிஆர்டியில் வந்துட்டு எனக்கு 13% 14% கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அங்கே வாங்கலை. நான் வந்து ஜிஆர்டியில் வாங்காமல் சரவணா செல்வரத்னம் போயிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கோல்டை வாங்கும்போது எந்த கடையில் வாங்கினா நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா நாமளே பழைய நகையை அடகு வச்சுட்டு புது நகை வாங்குறோம், கடனுக்கு தான் வாங்குறோம். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். இப்போது நம்ம அடகு வச்சிருக்கிற அந்த நகையை எப்படி திருப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம 1 இயர் கழித்து நம்ம நகையை திருப்புவோம். எப்போவுமே அப்படி தான் திருப்புவோம் இல்லையா? நம்ம கடன் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு, நகையை வச்சு கடன் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு 40,000 ரூபாய். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9% போடுறாங்க. ஸோ அப்போ 9% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,600 ரூபாய் வருது. ஸோ லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரெண்டையும் சேர்த்து 43,600 ரூபாய் வரும். இது வந்து நம்ம 12 மந்த்ஸ் கழித்து நம்ம வந்து நகையை திருப்பும்போது 43,600 ரூபாய் கட்டி திருப்பணும். அதையே இப்போ வந்துட்டு இஎம்ஐ மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இஎம்ஐ மெத்தட் மூலமாக நம்ம கட்டணும் அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம 1 வருஷம் கழித்து கட்ட வேண்டிய டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 43,600 ரூபாய். இதையே நம்ம மந்த்லி இஎம்ஐ வந்துட்டு 3,498 ரூபாய். இந்த இஎம்ஐ வந்து அவங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ மந்த்லி எவ்வளோ கட்டணுங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 40,000 ரூபாய்க்கு நம்ம மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும்னா 3,498 ரூபாய் கட்டணும். அப்போது 12 மந்த்ஸுக்கு நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,976 ரூபாய். நம்ம கட்ட வேண்டிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 43,600 ரூபாய். ஆனால் நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் மூலமாக போனோம் அப்படின்னா 41,976 ரூபாய் கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1,976 ரூபாய் கட்டினா போதும். ஆக்சுவலி 9% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு 3,600 ரூபாய். ஆனால் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,976 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 1,600 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ கட்டும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு, நம்ம வாங்கின அசல் அமௌண்ட்டு, இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கட்டுவோம். ஸோ நம்ம மாதம் மாதம் அசல் கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட அந்த ஜுவல் லோனை அடைக்க முடியும். இப்போ மாதம் மாதம் என்னால் 4,000 ரூபாய் 3,500 ரூபாய்லாம் சேர்த்து வைக்க முடியாது. 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க என்னால் ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் கட்டலாம். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் அமௌண்ட்டு கட்டும்போது அப்போவும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். நம்ம அசல் அமௌண்ட்டை கட்ட நமக்கு இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே வரும். நான் வந்து எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மந்த்லி வந்துட்டு இப்போ எனக்கு 10,000 15,000 கட்டணும் அப்படின்னா மந்த்லி என்னால் கட்ட முடியாது. அதுவே ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னா நான் ஈஸியாக கட்டிடுவேன். இப்போது ஒரு 2 சவரன் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த 2 சவரன் அடகு வச்சுட்டு எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த கால்குலேஷன் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இந்த செயின் வந்துட்டு 2 சவரன். இப்போ இதை நான் போய் அடகு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், அதில் எவ்வளோ ஜுவல் வாங்கலாம், எத்தனை கிராம் நம்மளால் வாங்க முடியும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், நம்ம எப்படி கடன் அடைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். 16 கிராம் அப்படிங்கிறது 2 சவரன். ஸோ நம்ம 16 கிராமுக்கு வந்துட்டு 5,700 ரூபாய் அப்படின்னா 91,200 ரூபாய் கிடைக்கும். நம்ம கொடுக்குற 16 கிராமுக்கும் அப்படியே நமக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. 1 கிராமுக்கான அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ 15 கிராமுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 85,500 ரூபாய் தருவாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் படி நம்ம கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா 1 கிராம் வந்து 8,020 ரூபாய். இப்போ எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 10 கிராம், அதாவது 1 சவரன்லேருந்து 1.25 சவரன் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். 9 கிராம் அப்படின்னா நம்ம
எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 8020 ரூபாய் இன்ட்டு 9 கிராம் அப்படின்னா 72,180 ரூபாய் வரும். கோல்டோட ரேட்டு மட்டும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 12%. ஏன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு நான் வந்து ஜிஆர்டியோட வேஸ்டேஜ் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கடைக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து வேஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கிராம்ஸ் வந்து அதிகமாக வாங்க முடியும். வேஸ்டேஜ் நான் இங்கே வந்து 12% போட்டு காமிச்சிருக்கேன். 12% வேஸ்டேஜ் மட்டும் 8,661 ரூபாய் வருது. ஸோ 80,841 ரூபாய் ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி சேர்க்கும்போது 3% சேர்க்கும்போது 2,425 ரூபாய் வருது. டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 83,266 ரூபாய் வருது. அதுவே நீங்கள் ஒரு 4% 5% இருக்கிற மாதிரி வேஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 கிராம் எடுக்க முடியும். இப்போ இந்த 2 சவரன் நகையை அடகு வச்சோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், எப்படி அந்த நகையை திருப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி டோட்டல் அமௌண்ட் இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,500 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 9%. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இந்த 85,500 ரூபாய்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,695 ரூபாய் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் லோன் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 93,195 ரூபாய் வரும். 1 இயர் கழிச்சு, அதாவது 12 months கழிச்சு நம்ம அடகு வச்சு அந்த நகையை திருப்ப போகிறோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக 93,195 ரூபாய் தேவைப்படும். அதுவே நம்ம வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா நம்ம மந்த்லி எவ்வளோ கட்டணும், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கம்மியாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இருக்கிற டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 93,195 ரூபாய் ஒரு வருஷத்தோட எண்டில் நம்ம கட்ட வேண்டியது. அதுவே மந்த்லி இஎம்ஐ ஆப்ஷன் போனோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 7,477 ரூபாய் கட்டணும். அப்படி நம்ம கட்டணும் அப்படின்னா 12 monthsல நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,477 இன்ட்டு 12 months அப்படின்னா நம்ம கரெக்டாக 89,724 ரூபாய் கட்டியிருப்போம். ஒரு வருஷத்தில் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89,724 ரூபாய். ஆக்சுவலி நம்ம கட்ட வேண்டிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 93,195 ரூபாய். ஆனால் இஎம்ஐ ஆப்ஷன் போனால் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89,724 ரூபாய். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 4,225 ரூபாய். டோட்டலாக இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வந்தது 9% அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 7,695 ரூபாய் வந்தது. அது நம்ம இயர் ரெண்டில் கட்டும்போது மொத்தமாக அவ்வளோ வந்தது. அதுவே நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் போகும்போது 4,225 ரூபாய் கட்டினா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்சிருது. ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அசல் அமௌண்ட்டையும் நம்ம எவ்ரி மந்த் கட்டிக்கிட்டே வரோம். 7,000 ரூபாய் நம்ம வந்து கட்டிக்கிட்டே வரதுனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. இப்போ என்னால் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்லாம் ஒரு மந்த்துக்கு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது, இஎம்ஐ ஆப்ஷன் என்னால் போக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க உங்கள் கையில் அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு 10,000 15,000 இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கூட உங்களோட லோன் வந்து ஜுவல் லோன் வந்து ஈஸியாகவே அடைஞ்சிரும். ஏன்னா நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஜுவல் லோன் முடிஞ்ச உடனே நான் வந்து அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து நவம்பர் மந்த்து தான் நான் வந்து என்னோடய பழைய ஜுவல்லை அடகு வச்சுட்டு புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கோட ஜுவல் லோன் வந்து எனக்கு இப்போ போயிட்டுருக்கு, ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த லோன் முடிஞ்ச உடனே நான் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இதுக்கு பே பண்ணேன், எந்த மெத்தடில் நான் இதை வந்து கட்டி நான் நகை திருப்புறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லோன் முடிஞ்ச உடனே நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மொத்தமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு நகை வாங்க முடியாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நகையை சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம கையில் இருக்கிற 1 சவரன் நகையை அடகு வச்சு 1.5 சவரனாக மாற்ற முடியும். அந்த 1.5 சவரன் அடகு வச்சு 3 சவரனாக மாற்ற முடியும். ஸோ இப்படி 1 சவரன்லேருந்து 10 சவரன் வரைக்கும் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே நகையை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். என்னோட இந்த சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு நிறைய பேர் ஏலச்சீட்டு போட்டு அப்படியும் வந்து அந்த ஜுவல் லோனை அடைக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு பெஸ்ட் மெத்தட் தான். பட் நான் வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலை, அதனால் நான் இங்கே வந்து அதை சஜஷன் பண்ணலை. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். என்னோட சேனல் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்.
பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சேவிங்ஸ் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு யாரும் நமக்கு இந்த காலத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வச்சிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நகையோ கொஞ்சம் கொஞ்சம் பணமோ மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.